ராகவுக்கு அந்த சுளுக்கு நல்லா பிடிச்சிக்குது. கழுத்துலேயே அவரால் திருப்ப கூட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அபி என்ன பண்ணுறாங்க, கழுத்து சுளுக்க நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தேய்ச்சி விடுறாங்க தைலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கழுத்தை வந்து பொறுமையாக வந்து திருப்பி அப்படியே வந்து திருப்பிடுறாங்க. உடனே வந்து பயந்து போயிடுற ராகவ் அப்படியே கீழே விழுந்துடுறாரு பெட்டு மேலே. நம்ம அபியும் அவங்க மேலே விழுந்துடுறாங்க. அப்படியே ஒருத்தர் வந்து இமைக்காமல் 2 பேருமே வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்சம் எழுந்தினேன் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே வந்து எழுந்துக்கிறாங்க. உடனே வந்து கழுத்தை பார்க்குறாரு. கழுத்து சரியாயிடுச்சு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. எப்படி இந்த வைத்தியெல்லாம் உனக்கு தெரியுது அப்படின்னோடனே, எனக்கு இதுவும் தெரியும், கழுத்து நல்லா திருப்பி விடவும் தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து காஃபி கேட்குறாரு. அபி வந்து போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவரே போடலான்னு போகிறாரு. அப்போ ஓடி வந்து அபி வந்து என்னங்க காஃபி குடிக்காமல் போகிறீங்க, வேணும்னு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வேணும் சண்டை போடுறாங்க. இவர் நல்லா மாட்டி விடணும் அக்கா கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த டைமில் நம்ம வந்து வராங்க. அஞ்சலி வேணும்னே ராகவ் இப்படி தான் பண்ணுறான், இன்னும் கூட திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க ராகவை. அதை பார்த்து ராகவ் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், ஏன் அக்கா கிட்ட மாட்டி விட்ற, பின்ன என்னை எப்படி பாடாப்படுத்துறீங்க, அதுக்கு தான் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அஞ்சலி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து அங்கே வராரு முரளி. என்ன அஞ்சலி ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ராகவ் கொஞ்சம் கூட வந்து அபியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்காக இவங்களெல்லாம் ஹனிமூன் ட்ரிப் அனுப்ப முடியும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஏங்க உண்மையிலே சொல்கிறேனே ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னோட, என்ன நீ சொல்கிற, இல்லைங்க ஃபஸ்ட் இயர் நம்ம ஹனிமூன் அனுப்பிச்சோம், அங்கேயும் அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் மறுபடியும் உங்கள் 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பிச்சி வச்சா என்ன அப்படின்னோடனே அதிர்ச்சிடுறாங்க. ஐயோ நம்ம சொல்ல போய் இதுவே வந்து இவ வாயில் எடுத்துக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அது வந்து அஞ்சலி நீங்கள் அமைதியாக இருங்க, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு விஷயமும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த டைமில் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலாக இருந்துப்பாங்க, அப்புறம் என்ன 2 பேருக்குள்ளே சண்டை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். என் தம்பியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியங்க, அவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரில, கொஞ்ச நாள் 2 பேர் தனியாக இருந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறேன், சரி இப்போவே போய் பாட்டிக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முரளி தவிக்கிறாரு. நம்ம என்னமோ சொல்ல போனோம், என்னமோ ஆயிடுச்சு, இப்போ இவங்க 2 பேர் மறுபடியும் ஹனிமூன்லாம் அனுப்பிச்சி வைக்கவே கூடாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து எல்லார்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ தானே அமுச்சு வச்சோம் என்ன நடந்தது, அவள் அங்கே காணா போயிட்டா, அதுக்கப்புறம் தேரத்துக்கே சரியாக இருந்தது, இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இல்லை இவங்க 2 பேர் தனியாக அமுச்சு வைக்க வேணாம், நம்ம வந்து ஒன்றா வந்து ஆகாஷ் அனு சேர்த்து அமுச்சு வைக்கணும்னா, உடனே ஆகாஷ்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அனுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. என்ன இவங்க 2 பேரும் மாறுதா சந்தோஷப்படுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கெல்லாம் அப்படி போகணுன்னு தோணலை அப்படின்னு ஆகாஷ் வந்து வேணும்னு சொல்கிறாரு. அதை கேட்டுதான் அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னாங்க சுந்தரி. உடனே வந்து அனு வந்து ஆமாம்மா நான் கூட வரலப்பா, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் 2 பேருமே நினைக்கிறீங்களா இல்லையா, அபியும் ராகும் ஒன்றா வாடணும்னு, ஆமாம் நினைக்கிறோம், அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கம்பல் பண்ணுறீங்களே, வேறு வழி என்ன இருக்குது, சரி வேறு வழியில் போகிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஆகாஷ் அப்படியே அழுத்துன்னு சொல்கிறாரு. நானும் அவங்களுக்காக தான் வரேன், மற்றபடி இவருக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க அனுவும். 2 பேரும் பார்த்து கண் சுமிட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சுந்தரி வந்துச்சே, இது நடக்கவே கூடாது, போகவே கூடாது, இவங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அபி வராங்க. அபியை பார்த்துட்டு, அபி நீங்கள் எல்லோரும் வந்து வெளியூர் ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, எனக்கு இப்போ மூடே சரியில்லைக்கா, அதெல்லாம் நான் போகலக்கா அப்படின்றாங்க. என்ன அபி இப்படி சொல்கிற, எங்களுக்காக போயிட்டு வா அபி, பாரு ஒன்றால் ஆகாஷனும் எங்கேயுமே போகாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, நீ வந்து அவங்களும் போவாங்கள்ல அப்படின்னோடனே, இல்லைக்கா சாரி எனக்கு விருப்பமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனு வந்து கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் அபி நீ வந்து அதில் நாங்களாம் போக முடியும் அப்படின்னோடனே அபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அபி கண்டிப்பாக வருவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட பேச போகிறாங்க. ராகவ் வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது, பிஸ்னஸ் மீட்டிங், ஆளுங்களாம் வராங்க, அதனால் இப்போலாம் போகவே முடியாது, எக்காரில் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது கேட்டு அபி வந்து என்னமோ நான் உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக வரேன்ற மாதிரி ஓவராக பண்ணிக்கிறீங்க, நான் ஒன்றும் வர ஐடியாலே இல்லை, எல்லா பாட்டியும் அஞ்சலி அக்காவும் சொன்னாங்க தான் நான் சம்மதிச்சேன், ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க என் கூட வரதை பற்றி, இங்கே பார் நான் உங்க கூட வரக்கூடாதுன்னெலாம் என்னெல்லாம் கிடையாது, எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கல, அனு ஆகாஷ்காக நான் யோசிக்கிறவன் தான், ஆனால் எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஆகாஷ் வந்து பரவாயில்ல நானும் வந்து ராகவ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வைக்கிறாங்க. நம்ம வந்து அஞ்சலி இதை பார்த்து வந்து முரளியும் சுந்தரி சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.